ஹாய் நண்பர்களே, இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு அழகான கதையை சொல்ல போறேன். ஒரு விவசாயி, அவங்க மனைவி, ரெண்டு புத்திசாலி ஆந்தைகள் பத்தின கதை. இந்த கதையில் அன்பு, மன்னிப்பு, இயற்கை நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம்னு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு அழகான குட்டி கிராமத்துல ராமன்னு ஒரு விவசாயி இருந்தாரு. அவருக்கு மீனான்னு ஒரு அன்பான மனைவி. ராமுவும் மீனாவும் எப்பவும் சந்தோஷமா ஒட்டின பிளவு மாதிரி இருப்பாங்க. ஆனா எல்லா தம்பதிகளையும் மாதிரி அவங்களுக்கும் சின்ன சின்ன சண்டைகள் வரும். ஒரு நாள் ராத்திரி ஒரு சின்ன சண்டை பெரிய சண்டையா மாறிச்சு. ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயத்துல ஆரம்பிச்ச சண்டை கொஞ்ச நேரத்துல சத்தமா கத்துற அளவுக்கு போயிடுச்சு. கோபத்துல ராமு, நாளைக்கு நான் உன்னோட பேசவே மாட்டேன் சொல்லிட்டு படுக்க போயிட்டாரு. ஆனா ராமுவுக்கு தூக்கமே வரல. அந்த சண்டையை பத்தியே யோசிச்சுட்டே இருந்தாரு. நான் இவ்வளவு கோவப்படணுமா, மன்னிச்சுட்டாம்பா பேசக்கூடாதா யோசிச்சாரு. ஆனா அவரை மன்னிப்பு கேட்க மறுநாள் காலையில ஜன்னல் வழியா வெளிச்சம் வந்துச்சு. வெளியில அவங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற மரத்துல ரெண்டு ஆந்தைகள் உட்கார்ந்து இருந்துச்சு. ஒரு ஆந்தை இன்னொரு ஆந்தையை பார்த்து, நம்ம நேத்து சண்டை போட்டோம்ல, எப்படி அமைதியா இருக்க முடியும்? நம்ம பேசி எப்பவும் ஒன்னா இருக்கணும் சொல்லுச்சு. இது கேட்டதும் ராமுவுக்கு மனசுல ஒரு சந்தோஷம் பரவுச்சு. சிரிச்சிட்டே மீனாட்ட போய், என்ன மன்னிச்சிடு, என்ன ஆனாலும் நம்ம எப்பவும் ஒன்னாதான் இருக்குன்னு சொன்னாரு. மீனா முகத்துல சந்தோஷம் பொங்க ராமுவை பார்த்து சிரிச்சாங்க. அன்னைக்கு இருந்து அவங்க ரெண்டு பேரும் சின்ன சின்ன சண்டைகள் வந்தாலும் அன்போடவும் புரிதலோடவும் சமாதானம் பண்ணிக்கிட்டாங்க. சரி, இந்த கதையில் இருந்து நம்ம என்ன கத்துக்கணும்? கோபத்தையும் கோவையும் வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு வாழ்க்கை ரொம்ப குறைவு. சில சமயங்கள்ல மன்னிப்புன்னு ஒரு சின்ன வார்த்தை நிறைய மாற்றங்களை உண்டு பண்ணும். அன்புனாலும் புரிதனாலும் எந்த பிரச்சனையும் சரி பண்ணிடலாம்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த கதை உங்க மனசை தொடுந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் நிறைய நல்லதுகளை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.